வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். குளிர்காலத்துல நம்ம உடம்பு கதகளி ஆடாம தப்பிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஸ்வெட்டர். அப்படிப்பட்ட இந்த ஸ்வெட்டரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நெசவு தொழிலுக்காகவே கிரீக்கோ ரோமானிய பின்கடவுள்கள் இருந்ததாகவும் 18,000 வருஷத்துக்கு முன்னாடியே நெசவு பண்ற வேலைகள் பார்த்ததாகவும் ஆராய்ச்சியில ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உலகத்திலேயே மிக பழமையான ஸ்வெட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நார்வேல கிளேசியர்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 5.9 அடி உயரம் உள்ள ஒரு ஆண்மகன் தான் இதை யூஸ் பண்ணிருக்கணும். அதுவும் இல்லாம அது வந்து ஒரு கிரீன் அண்ட் பிரவுன் கலர்ல இருந்திருக்கு. ஸ்வெட்டர் அது 1700 வருடங்களுக்கு பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5.9 அடி ஆண்மகன், எனக்கு ஏதோ பழசெல்லாம் போன ஜென்மத்தில் லைஃப்லாம் ஞாபகம் வருது. ஸ்வெட்டர்லாம் வந்து பின்னலாடையில் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிமு 300கள்லயே பெரு, எஜிப்ட்லாம் இந்த மாதிரி பின்னலாடை ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன, கழுத்துல ஒரு ஓட்டை, சைடுல கைக்கு 2 ஓட்டையை போட்டு அப்படியே நைட்டி மாதிரி போட்டுப்பாங்க. ஆனா இப்பதான் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. இங்க ஆடைகள்ல பின்னல் வேலைப்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது அரேபியன் செயிலர்ஸ் தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து நார்த் ஆப்பிரிக்காவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஸ்பெயின் போயிட்டு அப்படியே ஒவ்வொரு நாடா டிராவல் பண்ணுது. அதை வேணா அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா ஸ்வெட்டரை போட்டு குளிர பின்னி எடுக்கலாம்னு கண்டுபிடிச்சது நாங்க தான். ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்வெட்டர் யூஸ் பண்ணது அமெரிக்கன்ஸ் தான். 1890ல அங்க நடந்த அத்லெட்டிக் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதாவது தொலன்னு ப்ளூ கலர்ல திக்கான ஸ்வெட்டர் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது நாளடைவில் அப்டேட் ஆகி ஜெர்சிக்கு போயிடுச்சு. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸ்வெட்டர்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஸ்வெட்டர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் இல்லைங்க. அதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. அதாவது கார்டியன், ஜெர்சி, புல்லோவர், ஸ்ட்ரக் எக்ஸ்ட்ரான்னு போகுது. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதை எடுத்து மாட்டினமா நமக்கு குளிர் போனோம். அப்படிதான் 17-18ஆம் நூற்றாண்டுல தான் அன்சைஸ்ல குளிருக்காக வந்து இந்த ஸ்வெட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1881லலாம் பாத்தீங்கன்னா இந்த செயிலர்ஸ்க்காக யூனிஃபார்ம்காக ப்ராப்பரா அளவு எடுத்து மெஷர் பண்ணி அதை தச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலா, கலர்ஃபுல்லா, இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் ஸ்டைலா, இந்த மாதிரிலாம் ஸ்வெட்டர்ஸ் வந்துருச்சு. ஸ்டைலு தான். கார்டிகன் டைப் ஆஃப் ஸ்வெட்டர்ஸை கொண்டு வந்தது ஜேம்ஸ் கிரிடினல். இவர் 1856ல த கிரிமிம் வார்ல அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு உடம்பு வார்மாவும் இருக்கணும், அவங்க ஸ்கின்னும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பேட்டர்ன்ல ஸ்வெட்டர்ஸை கொண்டாந்தாங்க. இது என்னங்க ஸ்வெட்டர்? வெளி ஸ்வெட்டர். உள் ஸ்வெட்டர் ஒன்று இருக்கு. ஸ்வெட்டர்ஸை சம்மர் டைம்லயோ இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறப்பயோ அதை ஹேங்கர்ல மாட்டி தொங்க வைக்க கூடாது. அது வீணா போயிடும். அதை அழகா மடிச்சு பீரோக்குள்ள வச்சு நாப்தலின் பால்லாம் போட்டு சேஃபா பார்த்துக்கணும். ஆனா சில பேருக்கு ஸ்வெட்டர் போட்டிருந்தாலே அது ஹேங்கர்ல மாட்டின மாதிரி தான் இருக்கும். ஐயோ திட்டுவாங்களே. 1926க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்வெட்டர் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் லானியன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அதுல பேரு, லேபிள்லாம் ஒட்டி அதை வந்து ஹைஃபையா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை மாடிஃபை பண்ணி நிறைய கலரா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது சாதாரண ஸ்வெட்டர் தான். இப்போ நான் போட்டேன் இல்லையா, பிராண்ட் ஆயிடுச்சு. 1936 வரைக்கும் ஸ்வெட்டர் நார்மல் டிசைன்ல தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் ஷியாபர் அலி அப்படின்றவங்க தான் அதுல டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி பீட்ஸ் வச்சு மாடல்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. குளிர்னா எடுத்து போட்டுக்கிறதுல என்னடா ஃபேஷனு. இரண்டாவது உலக போருக்கு அப்புறம் 1950கள்ல அமெரிக்கால பயங்கர குளிர். அதனால ஸ்வெட்டர் தேவை அதிகமா இருந்துச்சுங்க. இதை கரெக்டா இட்டாலிக்காரன் ஸ்மெல் பண்ணிட்டு அமெரிக்காக்காரங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல நல்ல திக்கான ஸ்வெட்டரை மலிவான விலையில லாட்டா கொடுத்து இட்டாலி தன்னோட பொருளாதாரத்தை எடுத்துக்கிச்சு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.